முதுமலையில நிலவும் கடும் வறட்சியின் காரணமாக வனவிலங்குகள் இடம்பெயர்வதும் இறப்பதும் அதிகரித்து வருது. இதனால் தற்காலிகமாக முதுமலை புலிகள் சரணாலயத்தை மூடுவதற்கு வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அடர்ந்த முட்புதர்களையும் சோலை காடுகளையும் கொண்டது நீலகிரி புலிகள் காப்பகம். சுமார் 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்து பறந்துள்ள இந்த புலிகள் காப்பகத்தில் புலி, சிறுத்தை, யானை, காட்டுமாடு, மான் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் உள்ளன. முதுமலையை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க வாகன சவாரி மற்றும் யானை சவாரி போன்ற வசதிகள் வனத்துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் புலிகள் காப்பகம் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள சீகூர், சிங்காரமாயார், மசினகுடி உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை கம்மியானதால் வாட்டர் ரிசோர்ஸஸ், வெஜிடேஷன் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. நோ கிராஸ், ஃபாடர் இல்லை. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி எலிஃபென்ட்ஸ் ஹவ் மைக்ரேட்டட் டு வயநாட் அண்ட் கபினி. வனப்பகுதியில் உள்ள குளம், குட்டைகள், ஆறுகள் மற்றும் ஓடைகள் வறண்டுள்ளதால் வனவிலங்குகளுக்கு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதனால் வனவிலங்குகள் நீர்நிலைகளை நோக்கி இடம்பெயர தொடங்கியுள்ளன. வறட்சியின் காரணமாக புல்வெளிகள் கருகுவதால் வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு இல்லாமல் அவை இறப்பதும் தொடர்கதையாகி வருவதாக கூறுகிறார் சிவதாஸ். சகதியான தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இப்படி தேங்கி நிற்கக்கூடிய குடிநீரை யானைகள் குடிப்பதனால் அவற்றிற்கு வயிற்றிற்குள் புழுக்களும் நோய் தொற்றுகளும் ஏற்பட்டு யானைகள் இறப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. முதுமலை காட்டுக்குள் இருக்கக்கூடிய நிறைய யானைகள் சரியாக உணவு இல்லாமல் எலும்பும் தோலுமாக காணப்படுவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. வனப்பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியால் காட்டுத்தீயும் ஏற்படுகிறது. இந்த காட்டுத்தீயால் காடுகள் அழிவது மட்டுமல்லாமல் வன விலங்குகள் இறப்பதும் இடம்பெயர்வதும் அதிகமாகிறது. முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு ட்ராட் சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி மேன்மேட் லேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேங்குகளை கொஞ்சம் கட்டி அதுக்கு நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி இதையும் நம்ம வரக்கூடிய இந்த சம்மரை நம்ம கண்டிப்பாக தற்காத்துக்கலாம். வறட்சியால் முதுமலை புலிகள் காப்பகத்தை தற்காலிகமாக மூட வேண்டும் எனவும் எதிர்வரும் காலங்களில் புல்வெளிகளை வளர்க்க வனத்துறைக்கு அரசு நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடையை சமாளிக்க அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்காவிட்டால் மனித விலங்கு மோதல்கள் ஏற்படுவது அதிகரிக்கும் என்பதே யதார்த்தம். இந்நிலையில் வறட்சியின் காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தை தற்காலிகமாக மூட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.